அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்க்கையிலே எது உண்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை என்பதே ஒரு நாடக மேடை தான். இங்கே உண்மை என்று சொல்வதற்கு இங்கே ஒன்றும் கிடையாது. நாம் இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்திருக்கிறோம் என்றால், இந்த ஆன்மா இந்த வாழ்க்கையின் மூலமாக நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த ஆன்மா என்ன பண்ணணும்? நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நாம் நம்முடைய அறிவினை ஞானத்தை பெருக்கிக் கொண்டு இந்த ஆன்மாவானது அதனுடைய வந்த நோக்கத்தை அதனுடைய மூலத்தை சென்றடைய வேண்டும். இங்கே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அது ஒரு உண்மையே கிடையாது, ஒரு மாயை தான். அப்போ இங்கே நம்ம ஒரு விஷயம் பயனுள்ளதாக ஒரு விஷயம் இந்த பூமியில் இந்த உடலை எடுத்து நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஒரு பயனுள்ளதாக ஒரு உண்மையான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இருப்பு பூமியின் இருப்பு எப்படி இருக்குதோ, ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தியானம் மட்டும்தான். உண்மை இல்லாத இந்த மாயை உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியானம் மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயமே தவிர, ஒரு சயின்ஸை தவிர மற்றையெல்லாம் நாம் செய்யக்கூடியது எல்லாமே நாம் செய்வது எல்லாமே என்னது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தான். அதன் மூலமாக எந்த ஒரு பயனும் இல்லை. அனுபவங்களை கற்றுக்கொள்ளலாம். உண்மையான விஷயத்தை நாம் செய்வது என்பது அது வேறு, சாதாரணமாக நாம் வாழ்க்கையை வாழ்வது என்பது வேறு. அதனால் எந்த வாழ்க்கை நமக்கு எந்த ஒரு விஷயம் எவ்வாறு சென்றாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தியானத்தை மட்டும் நாம் விட்டுவிடவே கூடாது. தியானத்தின் முக்கியத்துவம் அந்த மாதிரி ரெகுலராக நம்ம தினமும் தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தியானம் செய்ய நாம் என்ன பண்ணலாம்? இந்த பிரபஞ்சத்தின் இருப்பு, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கின்றதோ அதனை நாம் நம் உடலுக்குள் இருந்தே நாம் உணர முடியும். இந்த அண்டத்தில் உள்ளத பிண்டத்தில் இருக்கு சொல்கிறாங்க. வெளியே என்ன இருக்கோ எப்படி இருக்குதோ அதை நமக்குள்ளே இருந்து தியானத்தின் வாயிலாக நாம் அறிந்து புரிந்து அது எப்படி இருக்கோ அது போலவே நம்முடைய என்னது அதனுடைய பிரபஞ்சத்தினுடைய அந்த அமைதியான ஒரு சக்தி நிலை, ஒரு அதிர்வுகளை நாம் தியானத்தின் வாயிலாக நம் உடலுக்குள்ளேயே நம் உடலில் இருந்து கொண்டே நாம் அனுபவித்தல் வேண்டும். அந்த டியூனிங், ரேடியோ டியூன் பண்ணுறாங்கல்ல, ஃப்ரீக்வன்சி, அதை நாம் அந்த மாதிரி நம்முடைய அந்த அதிர்வுகளை இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றாற்போல் நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். இது மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயம். அது எப்படி மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மூச்சு காற்றி நம்ம சுவாசிக்கின்றோம் அல்லவா, அதன் மூலமாக தான் நம்முடைய அந்த அதிர்வுகளை மாற்றி அமைக்க முடியும். அதாவது கோபமான சமயத்தில் ஒரு விதமான அதிர்வுகள் இருக்கும், அமைதியான சமயத்தில் ஒரு விதமான அதிர்வுகள். இவ்வாறு நம்முடைய ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கு ஏற்ப நம்முடைய அந்த மூச்சு காற்றும் அதனுடைய அதிர்வுகளும் மாற்ற முடியும். அப்போ அந்த தியானம் பண்ணும்போது நம்முடைய மன அமைதிக்கு ஏற்றவாறு அந்த மூச்சானது உள்ளே இழுத்து வெளிவிடுவோம். இவ்வாறு நாம் வழக்கமாக நாம் அதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த மூச்சானது நம்முடைய ரெகுலர் வாழ்க்கையில் அவ்வாறே பழகிவிடும். ஒன்ஸ் பழகிடுச்சு அப்படின்னா நம்ம தியானம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அந்த மூச்சானது நமக்குள் ஓட ஆரம்பித்துவிடும். இயல்பாகவே அந்த மூச்சானது நமக்குள் ஓட ஆரம்பித்து விட்டது என்றால் நாம் இந்த உடலை விட்டு போகும் பொழுதும் அதே மூச்சானது ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மூச்சு ஓடும் பொழுது நமக்கு தேவையில்லாத உணர்வுகள் மாற்றமடையாது. இறக்கும் தருவாயில் அந்த உணர்வுகளானது மாற்றமடையாது. அந்த மூச்சு ஓடுவதனால் அந்த மூச்சுக்கேற்ற அந்த அமைதி குணங்கள் அவ்வாறு இருந்து கொண்டே இருக்கும். அந்த அமைதியான அதிர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். உடலை விட்டு போகும் பொழுதும் அந்த மூச்சானது ஓடும். அதே மூச்சு ஓடும் பொழுது நம்முடைய அந்த அமைதியானது நிலைத்து இருக்கும். அப்போ உடலை விட்டு நாம் செல்லும் பொழுது அந்த அமைதியான நிலையிலேயே செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுதுதான் என்ன ஆகும்? நாம் அந்த உடல் கடந்த எல்லை இந்த ஆன்மா செல்லும் பொழுது அதே அமைதி நிலையிலேயே நீடித்து அந்த வாழ்க்கையில் நீடித்து இருக்கும். இதற்குத்தான் நாம் தியானம் செய்ய வேண்டும்.
உடலில் இருக்கும் பொழுது இதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இதை நாம் பழகாவிட்டால் அந்த உடலை விடக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நம்முடைய அந்த அதிர்வுகள் மாற்றம் அடைந்தால் மூச்சானது வேறு விதமாக வேறொரு மாடுலேஷனில் அது இயங்க ஆரம்பித்து என்றால் அதனுடைய அந்த மூச்சுக்கு ஏற்றாத போது தான் உங்களுடைய உணர்வுகளும் பதட்டமடையும் போது அந்த உடலை விட்டு செல்லும் பொழுது அந்த உயிரானது பதட்டமடைந்தால் அதே உடலை விட்டு வெளியே போகும்போது அந்த உயிரானது எந்த ஒரு உணர்வுகளில் செல்கின்றதோ அந்த உணர்வுகளானது நீடித்து கொண்டே இருக்கும். உடலை விட்ட பின்பும் அந்த ஆவியுடைய குணமானது அப்படி நீடித்து கொண்டே போய்விடும். இதனால தான் பார்த்தீங்கன்னா தியானம் மிக மிக முக்கியம். உடலில் இருக்கும் பொழுதே நாம் அந்த மூச்சு காற்றின் மூலமாக அந்த மூச்சு காற்றை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்குள்ள அந்த அமைதியை டியூன் பண்ணி வச்சுக்கலாம். டியூன் பண்ணி வைக்கிறதுனால நமக்குள் அது நிலைத்து இருக்கும். நமக்கு அந்த மூச்சானது இயல்பாகவே மாறிவிடும். இதற்காகத்தான் நாம் தியானம் பழக வேண்டும். இது மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயம். இதான் நம்ம தியானம் பழகுவதே ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். தியானங்கள் செய்வதனால் நமக்குள் ஏற்படக்கூடிய ஒரு டியூனிங், நமக்குள் ஏற்படக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவன்சி, அந்த வைப்ரேஷனை டியூன் பண்ணுறோம். மூச்சு காட்ட என்ன பண்ணுறோம், நம்முடைய ஒரு அமைதிக்கு உண்டான அந்த மூச்சினை நாம் நம்முடைய வாழ்க்கையின் இயல்பாக மாற்றுகின்றோம். இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.